சுவாமிநாதன் வணக்கம். சுவாமிநாதன் சார், இப்போ நம்மள்கிட்ட நீங்கள் இந்த தீர்மானத்தை பற்றி சொல்லுங்கள், அப்புறம் ரெண்டாவது கேள்வியில் கேட்போம். இப்போ வழக்கமாக பேசும்போது ராம்கி தோழர் பேசும்போது சொன்னார், இது ஒரு நாம்கி வாஸ் என்று சொல்வார்கள் உருதுல. எல்லாமே ஒரு பேருக்கு நடக்கிறது அப்படின்ட்டு. எந்த அரசு வந்தாலும் எல்லா விஷயங்களும் தீர்மானம் போட்டுத்தான் ஆக வேண்டும், எதிர்க்கட்சியை எதிர்க்க முடியாது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, முதல்ல இது ராம்கி சார் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரியானது. முதல்ல கிட்டத்தட்ட 2015 ஒரு தீர்மானம் வெளியிடப்பட்டது, இதே போன்றுதான் தீர்மானம் போட்டார்கள். 2019 நடந்திருக்கிறது, தீர்மானம் போட்டிருக்கோம். 2014 கூட போட்டிருக்கோம். 2021 மார்ச் மாதத்துல மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட் கூட தீர்மானம் போட்டிருக்காங்க. இப்படி பல அரசுகளும் நமக்கு தொடர்ச்சியாக தீர்மானங்கள் இது சார்ந்து போட்டுக்கதான் செய்யறாங்க. திமுக அரசியலும் போடப்பட்டிருக்கிறது, அதிமுக அரசியலும் போடப்பட்டிருக்கிறது. நான் அதுல இருந்து ஒரு இடம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறதா பாக்குறேன் இந்த அரசு போடும்போது. ஏன்னா கர்நாடகாவில் இப்பொழுது ஆட்சியில் இருப்பது காங்கிரஸ் கட்சி. இங்க தமிழ்நாட்டுல 1967 பின்பு முதன்முறையாக காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறது. இன்னைக்கு ராகுல் காந்தி பிறந்தார். அந்த நேரத்துல கர்நாடகாவில் ஆகக்கூடிய காங்கிரஸ் அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் வந்திருக்கு. நீங்க ஒரு பக்கம் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு பாராட்டு பத்திரமும் வாசிக்கிறாங்க, அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து போடுறாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கு விஜய் அவர்களுக்கு பதிலுரை கொடுக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். அந்த பதிலுரையில ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார், தமிழகத்தின் கண்ணியத்திற்காக இணைந்து பாடுபடுவோம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப தமிழகத்திற்காக இணைந்து பாடுபடுவோம்னா தமிழ்நாட்டுல வந்து மேகதாது அணை விவகாரத்துக்கு என்ன தீர்வு? அப்ப கிட்டத்தட்ட நீங்க இதற்கு முன்பு போடப்பட்ட தீர்மானங்கள் இருந்த பொறுப்பை விட இந்த அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஏன்னா இதற்கு முன்பு இருந்தவர்கள் தீர்மானம் போட்டாங்க, கர்நாடகாவை கட்டித்தாங்க, மேகதாதுவை கட்டக்கூடாது என்பதுல உறுதியாக இருந்தாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல காவிரி விவகாரத்துக்காக உண்ணாவிரதம் வரையும் இருந்தாங்க. பட் 67 பின்பு முதன்முறையாக காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக தமிழ்நாட்டிலும் இருக்கேன். இன்னைக்கு தாவேக்கா ஆட்சியதான் இது. 2 அமைச்சர்கள் இருக்காங்களே காங்கிரஸ் கட்சிக்கு. அப்ப அந்த அரசு இன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டு இருக்கிறது. அதனால் இது வந்து முந்தைய இதை போல இதை நாம் வந்து ஒப்பிட முடியுமா என்பது எனக்கு ஒரு சிறிய ஐயப்பாடு இருக்கிறது. ஏன்னா இங்க காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்கிறதுனால. சோ அதனால வந்து அந்த இடம் வந்து இதற்கு இந்த தீர்மானம் உள்ளபடியே வந்து இனி ஆளுநர் வழியாக மத்திய அரசுக்கு அனுப்புவாங்க. பட் இதுல மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமாங்கிற போது காங்கிரஸ் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து சரியானது. அது வந்து பாஜக பெரிய நடவடிக்கை எடுக்காது. அதற்குள்ள ஒரு அரசியல் கணக்காக இது மாறிடுச்சு நான் பாக்குறேன். ஏன்னா கர்நாடகா மாநிலத்துல மொத்தம் இருக்கக்கூடியது 224 சட்டமன்ற தொகுதிகள். 2.5 ஆண்டுகளை கடந்து இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்களுடைய அரசு. இன்னும் 2 ஆண்டுகள் அவர்களுக்கும் தேர்தல் வருது. அப்ப இது அரசியல் கணக்காக மாறிடுச்சுன்னு ஏன் சொல்றேன்னா, அங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு 135 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஜி.கே. சிவகுமார் அவர்கள் தொடர்ச்சியா அதைத்தான் பேசிக்கிட்டே வர்றாரு. நான் வந்து மேகதாது அணையை கட்டிடுவோம் என்பதாக அவர் உறுதியப்பட இருக்கிறார். அதற்கு மத்திய அரசு ஒருவேளை தமிழகத்தின் பக்கம் நின்றால் அதை அரசியல்மயமாக அந்த காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்கிற வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த விவகாரம் முற்றுப்புள்ளி வராது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தீர்மானம் ஒரு கண்துடைப்பாக ஒரு வழக்கமான நடைமுறைகளில் ஒன்றாக தான் அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது, அது அரசியல் ரீதியாக பார்க்கிற பொழுது அப்படி ஆகிவிடுகிற வாய்ப்பு இருக்கு. தமிழக அரசின் முன்பு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் உச்சநீதிமன்ற உத்தரவை இவர் மீறுகிறார் டி.கே. சிவகுமார் என்பதாக உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம். அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு பிரதமர் அவர்களை சந்திக்கலாம். இது போன்ற முன்னகர்வுகளை முன்னெடுக்கலாம். நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், தீர்மானம் ஒரு வகையில் ஒரு கண்துடைப்பாக இருந்தாலும் கூட, ஏன்னா கண்துடைப்பு நான் சொல்லல, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மரபு அப்படின்னு பாக்குறேன். அந்த மரபாக இருந்தாலும் கூட 2014 முதல் உறுதியாக போராடுறாங்க. தமிழ்நாடு ஏதோ ஒரு வகையில திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் அதை வழிமொழிகிறது தாவேக்கா அரசு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். சரி சுவாமிநாதன், உங்களுடைய நிறைவு கருத்து நம்முடைய ஆளுமைகள் பேசியதிலிருந்து. நிச்சயமா வந்து தமிழக அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தணும். ரொம்ப குறிப்பா விவசாயிகள் பெரியவர்கள் குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு மாதமும் வர வேண்டிய அளவிற்கான தண்ணீர் டிஎம்சி கூட நமக்கு வர்றதில்லை. அதெல்லாம் இங்க பேசு பொருளாகவே ஆகிறது இல்லை. அதே போன்று தேர்தல் நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பேசு பொருளானது. ஆனா முக்கியமான ஜீவாதார பிரச்சனையான இந்த மேகதாது விவகாரம் பற்றி ஒரு பேசு பொருளே ஆகல. ஒவ்வொரு முறையும் தீர்மானம் போடுறோம், அந்த தீர்மானத்துக்கு பின்பு மீண்டும் பிரச்சனை வரும்போது தீர்மானம். இந்த ஒரு திரைப்படத்துல மாநாடுங்கிற படத்துல வந்தா சுட்டா ரிப்பீட் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வருது, வந்த உடனே தீர்மானம், அதுக்கு பின்பு ஒரு அமைதி, அதுக்கு பின்பு மீண்டும் பிரச்சனை, மீண்டும் தீர்மானம், அப்படியே போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு தவறான அணுகுமுறை. அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் இதுல ஒவ்வொரு நேரமும் தீவிர கவனம் செலுத்தணும். நிறைய தரவுகள் நம்ம பக்கம் இருக்கணும். இன்னொன்று மிக முக்கியமா சார், பெங்களூரோட குடிநீர் தேவை 4.75 டிஎம்சி தான். அதை மட்டுமே காரணம் காட்டி அவர்கள் புதிதாக ஒரு 67 டிஎம்சி அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேகதாது அணை அப்படிங்கிற விவகாரத்தை எடுக்கிறதுல கண்டன அறிக்கைகளை இங்க தொடர்ந்து வந்திருக்கணும். பெரும் பேசுபொருளா இருக்கணும், அது பெரிய அளவிலான ஒரு விவாத களமாக அதுக்கு முன்பே ஆயிருக்கணும். அதையெல்லாம் செய்திருக்க வேண்டிய அரசியல்வாதிகள்
விவசாயிகள் மத்தியில அது பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விவகாரத்துல அரசியல்வாதிகள் விவசாயத்தை எப்படி அணுகிறார்கள் என்பதையும் இது காட்டியிருக்கு. சோ இது அரசியல் கட்சிகளுடைய தொடர் தோல்விதான். பட் இதற்கு முன்பு போட்ட தீர்மானங்களை விட இந்த தீர்மானம் நான் கொஞ்சம் நம்பிக்கையாக பார்க்கிறேன். காரணம் என்னன்னா 67க்கு பின்பு காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை, அங்கு கர்நாடகாவிலும் இருக்கிறது காங்கிரஸ் அமைச்சர். ஆனால் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலுக்குள் காங்கிரஸ் தலைமையும் தள்ளி இருக்கு. இந்த அரசும் அவர்களுடைய ஆதரவில் இயங்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கு. சோ வழக்கத்தை விட இந்த முறை கூடுதல் அரசியல் முக்கியத்துவம் இதுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நம்புறேன்.